வெல்கம் டு சாத்தியம் கிரியேஷன். நம்ம சேனல் நிறைய ஜவுளி சேனல் ப்ராடக்ட் இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய பேர் வந்து லேகியம் வந்து அந்த வெப்சைட்டில் இல்லை அப்படின்றீங்க, அப்டேட் பண்ணியாச்சு, நீங்கள் அதிலேருந்து வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பெண்கள்கிட்டேருந்து விந்து வெளியேறுமா உடல் உறவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. இது என்ன அப்படின்னாக்கா, சிம்பிளாக ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். விந்து வெளியேற்றம் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா பெண்களுக்கும் வந்து காமனான ஒரு விஷயம். நிறைய பேர் விட்டுப்படத்தில் பீச்சிட்டு அடிக்கும் தண்ணி அடிக்கிற மாதிரி. ஸோ அது வந்து உண்மை கிடையாது. நார்மலாகவே வந்து பெண்களுக்கு வந்து விந்து வெளியேற்றம் இருக்கும். ஆனால் அது வந்து விந்து அணுக்கள் இல்லாமல் வெறுமனே வந்து விந்தா மட்டும் இருக்கும். அதாவது விந்தில் இருக்கக்கூடிய புரோட்டீனு எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து அணுக்கள் மட்டும் இருக்காது, உயிரணுக்கள் மட்டும் இருக்காது. அது மட்டும்தான் வித்தியாசம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் கேட்குங்க, இப்போ அவங்களுக்கு ஆண் உறுப்பு இருக்கா அப்படின்னாக்கா ஆண் உறுப்பு கிடையாது. நார்மலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 மாதம் குழந்தை வந்து ஆனா பெண்ணான்னு டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேத்துக்கும் உறுப்பு காமனாக தான் இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய ஆண் உறுப்புடைய ஹெட் இருக்குல்ல, அதுதான் வந்து பெண்கள் வந்து கிளைட்டோரிஸாக மாறி இருக்கும். ஸோ இது தவிர மீதி எல்லாமே வந்து காமனாக தான் இருக்கும். நமக்கு அது ஆண் உறுப்பாக மாறினா அவங்களுக்கு வந்து பெண் உறுப்பாகவே இருக்கும். இதில் வந்து வெளிப்படக்கூடியது பார்த்திங்க அப்படின்னாக்கா சிறுநீர் துவாரத்துலேருந்து தான் வெளியேறும். அது வந்து விந்துக்கு இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே இருந்தாலும் விந்து அணுக்கள் மட்டும் இருக்காது. 2011க்கு முன்னாடி வரையும் பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு பெரிய மேட்டர் இல்லை, இது வந்து யூரின் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 2011க்கு அப்புறம் பண்ண ஆராய்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னாக்கா விந்தணுக்களில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அதுலேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது யூரின் கிடையாது. யூரினில் வந்து எப்பயுமே சால்ட் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும், இதில் வந்து ஸ்வீட் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது விந்தணுக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு விந்து துளிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ பெண்களுக்கும் வந்து விந்து வெளிப்படும், ஆனால் அதில் வந்து உயிரணுக்கள் மட்டும் இருக்காது. நன்றி, வணக்கம்.